உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் குழந்தைகளுக்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு அறிவுத்திறன் மேம்பட, ஞாபக சக்தி அதிகரிக்க, உடல் பலம் கூட ஓர் அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, சிறு குழந்தைகளுக்கு 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு நாம் எல்லா வகையான மருந்து தன்மைகள் மற்றும் உபதேசங்கள் அவற்றிற்கு வரக்கூடிய உடல் பலங்கள் அதிகரிக்க செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அவர்கள் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக இருப்பார்கள். ஏனென்றால் 18 வயதிற்கு அப்பாற்பட்ட பிறகு எந்த ஒரு செல்களும் மனித உடலில் வளராது. 18 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு எல்லா வகையான எதிர்ப்பு சத்துக்களும் நாம் ஆரம்பத்திலேயே கொடுத்து விட்டோமானால் அவர்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வளருவார்கள். ஆகையால் தான் சைக்காட்ரிக் என்று சொல்லக்கூடிய மனோ தத்துவ நிபுணர்கள் குழந்தையினுடைய அறிவுத்திறனை ஐக்யூ என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஐக்யூ ஈக்குவல் MA/CA, நுண்ணறிவு ஈக்குவல் மனவயது பை கால வயது இன்ட்டு 100 என்ற கணித விகிதாச்சாரத்தில் அளந்து வருகிறார்கள். ஆகையால் ஒரு குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை சிறு குழந்தைகள் முதலே நாம் அதிகரித்து விட்டால் எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த மேதைகளாகவும் வல்லுநர்களாகவும் வளர்வதற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் தேங்காய். அன்பான நேயர்களே, தென்னை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே மிக சிறந்த ஒரு பொருளாக நமக்கு கிடைக்கின்றது. தென்னம்பாலை என்று சொல்லக்கூடிய தென்னம்பூ பெண்களுக்கு கருப்பை வளரக்கூடிய அளவிற்கு அதற்கு மகத்துவம் உள்ளது. மலட்டுத்தன்மையை நீக்குகின்றது. சிறு சிறு தென்னம் பிஞ்சுகளை குடிநீரிட்டு நாம் குடித்து வந்தோமானால் பித்தத்தினால் வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் விலகுகின்றது. தென்னம்பாலை வெடித்த பின்பு அதிலிருந்து வரக்கூடிய பூக்களினுடைய விதைகளை எடுத்து நாம் நன்றாக காய வைத்து தூள் செய்து சாப்பிட்டோமானால் ஆண்களுக்கு வரக்கூடிய மலட்டுத்தன்மையை பரிபூரணமாக நீக்குகின்றது. மேலும் தென்னை மரம் முற்றிய பிறகு இளநீரை நாம் குடித்து வந்தோமானால் எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கின்றது. குளுக்கோஸ் சத்து பூரணமாக கிடைக்கும். முற்றிய தென்னம் இளநீரிலிருந்து தென்னங்காயாக பறித்து நாம் நன்றாக முற்றிய காயிலிருந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கும் கேச வளர்ச்சிக்கும் மிக சிறந்த ஒரு நன்மை தருபவை. தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். தேங்காயை நாம் உடைத்து அதில் இருக்கக்கூடிய பருப்புகளை கொண்டு சிறு சிறு அளவில் துருவி நாம் தேங்காய் பால் எடுத்து தினந்தோறும் உட்கொண்டு வந்தால் அளவிற்கு அதிகமாக கொழுப்புச்சத்து உடையவர்கள் கண்டிப்பாக தேங்காய் பால் அருந்துவதை தவிர்க்கவும். ஏனென்றால் இதில் புரதச்சத்து மற்றும் கொழுப்புச்சத்து அதிகம் என்பதால் அந்த சத்து குறைவாக உடையவர்கள் தினந்தோறும் பருகி வந்தால் வயிற்றுப்புண் ஆறும், நாவில் வரக்கூடிய புண்கள் எல்லாம் தீரும், குடல் புண் பூரணமாக தீர்ந்து வாய் துர்நாற்றம் அறவே ஒழிந்துவிடும், தேகத்திற்கு நன்மை தரும். மேலும் சிறு குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் உடல் பலத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தேங்காய். ஆகையால் நாம் தேங்காயை துருவி தேங்காய் பூ என்று சொல்கின்ற அளவில் 50 கிராம் அளவில் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முந்திரி. ஆங்கிலத்தில் கேஷ்யூ நட் என்று அழைக்கப்படுகிறது. முந்திரி பருப்பு பல்வேறு வகையான உடல் பலத்திற்கும் தேக நலத்திற்கும் பயன்படுகின்றது. முந்திரி பழத்தை நாம் பாதரசம் என்று சொல்லக்கூடிய அதை அரைப்பதற்கும் பாதரசத்தை தனிமமாக இருக்கக்கூடிய பாதரசத்தை நாம் கட்டுவதற்கும் பயன்படுத்துகின்றனர். நம் சித்தர் பெருமக்கள் முந்திரி சாறை கொண்டு பல்வேறு வகையான மூலிகை மருந்தை செய்து வந்தார்கள். முந்திரி பழம் மிகுந்த பயனுடையது. அது தோற்பு சத்து, இனிப்பு சத்து, கசப்பு சத்து மூன்றும் சேர்ந்த ஒரு பழம். சாதாரணமாகவே நாம் முந்திரி பழத்தை சாப்பிட்டு வந்தோமானால் உடல் எதிர்ப்பு சக்தி உருவாகி நமக்கு ஆரோக்கியத்தை தரும். முற்றிய முந்திரி பழத்திலிருந்து முனைப்பகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பருப்பு முந்திரி பருப்பு. மிக சிறந்த தாது பலம், தாது சத்துக்கள், சப்த தாது என்று சொல்லக்கூடிய 7 வகையான சத்துக்களையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் முந்திரி பருப்பு. இனிப்பு பொருளாக நாம் பயன்படுத்தலாம். பாயசங்கள் போன்ற இனிப்பு பொருளில் பயன்படுத்தி வந்தால் மிகுந்த நன்மை ஏற்படும். அளவிற்கு அதிகமாக கொழுப்புச்சத்து உடையவர்கள், இதய நோய் உடையவர்கள் கண்டிப்பாக முந்திரி பருப்பை அளவோடு நாம் சாப்பிட வேண்டும்.
முந்திரி பருப்பை நன்றாக வறுத்து மிளகு தூளோடு சேர்த்து சாப்பிட்டால் நமக்கு வரக்கூடிய தோல் நோய்கள் விலகும், உடல் பலம் அதிகரிக்கும் என்பதனாலும் நாம் நீரில் ஊற வைத்த முந்திரி பருப்பை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மருத்துவத்திற்கு முந்திரி பருப்பு சுமார் அரை மணி நேரம் நீரில் நன்றாக ஊறினால்தான் மருந்தோடு இதன் வேதியியல் வினை புரியும் என்பதால் நாம் 50 கிராம் அளவிற்கு முந்திரி பருப்பை நீரில் ஊற வைத்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய். அன்பான நேயர்களே, ஏலக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. குழந்தைகளுக்கு அளவோடு தந்தால் அவை நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும். ஏலக்காயிலிருந்து வரக்கூடிய ஒரு நறுமணம் வேதிப்பொருளாக மூளை பகுதிக்கு சென்று மூளை பகுதியை சுறுசுறுப்பு அடைய செய்து நம்மை பூரணமாக சிந்திக்க தூண்டுகின்றன. அந்த சிந்தித்தல் என்கிற சிந்தனையை வளரக்கூடிய ஆற்றல் ஏலக்காய்க்கு இருப்பதால் ஏலக்காயும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இத்தனை பொருட்களையும் கொண்டு நாம் தேங்காய் பால் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். அதற்காக நாம் துருவிய தேங்காய் 50 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் முந்திரி பருப்பு ஒரு தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். அடுத்ததாக ஏலக்காய் 2 அல்லது 3 கிராம் சேர்த்து கொள்ளலாம். 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் தேங்காய் துருவலை நாம் அதிகப்படுத்தி கொள்ளலாம். ஆகையால் தேவையான அளவிற்கு தேங்காய் துருவல் சேர்த்து இப்பொழுது பாலாக நாம் அரைத்து எடுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நமக்கு அற்புதமான தேங்காய் பால் தயாராகி விட்டது. ஏலக்காய், துருவிய தேங்காய், அத்துடன் நீரில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட முந்திரி, இவை மூன்றும் சேர்த்து நாம் நன்றாக பாலாக அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். நமக்கு தேவையான அளவிற்கு கிடைத்த இந்த பாலை சிறு குழந்தைகளுக்கு, குறிப்பாக வளரும் குழந்தைகளுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு வகையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஞாபக சக்தியை, மூளைத்திறனை சுறுசுறுப்பாக இருக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த பாலிற்கு உள்ளது. வாரத்திற்கு ஒரு முறை காலை வேளை சாப்பிட்ட பிறகு, உணவெல்லாம் உட்கொண்ட பிறகு சுமார் 10 மணி அளவில் 50 மில்லி அளவிற்கு குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை கொடுத்து வந்தால் படிப்படியாக உடலில் வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்படும். அவர்கள் சிந்திக்கும் திறன் அதிகரித்து நமக்கு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு திறன் அளவிற்கு அதிகமாக வளரச் செய்யும். மேலும் உடலுக்கு சப்த தாதுக்களும் ஏற்பட்டு உடல் பலத்தோடு அவர்கள் திகழ்வார்கள். அன்பான நேயர்களே, நவீனமாக வரக்கூடிய பல்வேறு வகையான பானங்களை குழந்தைகளுக்கு கொடுத்தால் பக்க விளைவுகள் ஏற்படுவதோடு அவர்களுக்கு பொருட்செலவும் தேவைப்படும். ஆனால் எந்த வகையான பொருட்செலவும் இல்லாமல் இயற்கை பானமாக இதை நாம் தயாரித்து குழந்தைகளுக்கு பருக கொடுத்து வந்தோமானால் உடலில் ஆரோக்கியம் ஏற்படும், உடல் பலம் கூடும், மூளை பகுதியில் சிந்திக்க திறன் அதிகரித்து ஞாபக சக்தி கூடும். அற்புதமான இந்த பானகத்தை எளிமையான முறையில் நீங்கள் வீட்டில் தயாரிக்கலாம். குழந்தைகளுக்கு படிப்படியாக அறிவு வளரக்கூடிய அற்புதமான இந்த பானகத்தை அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த பானகத்தை பயன்படுத்தி குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய அற்புதமான ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் உடலில் பலம் கூடுவதற்கும் ஓர் அற்புதமான தேங்காய் பால் ஒன்றை தயாரித்தோம். அதை எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்கிற செய்முறையும் பார்த்தோம். இப்பொழுது அதே சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஓர் அற்புதமான பால் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். நிலக்கடலை பால். அன்பான நேயர்களே, இவை மிக சிறந்த புரதச்சத்து உள்ள ஒரு அற்புதமான ஒரு பாலாகும். மேலும் இது ஒரு மலமிளக்கியாகவும் பயன்படும். ஒரு சிலருக்கு கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் இருக்கும். இந்த பாலை அவர்கள் பருகி வந்தால் மலச்சிக்கல் பூரணமாக தீர்ந்து நமக்கு உடலில் சப்த தாதுக்களும் அதிகரித்து நார்ச்சத்து, ஃபைபர் சத்து என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து, புரதச்சத்து, எல்லா சத்துக்களும் உடலுக்கு தேவைக்கு ஏற்பட்டு அவர்கள் ஆரோக்கியமாக வளருவார்கள். மேலும் குள்ளத்தன்மை என்று சொல்லக்கூடிய டான், இந்த சிறுவர்கள் அதிகமாக வளர மாட்டார்கள், உயரத்தன்மை குறைந்து கொண்டே இருக்கும். அந்த நோயும் பூரணமாக நீக்கக்கூடிய ஓர் அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம்.
அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பாரம்பரிய இயற்கை பொருள் நிலக்கடலை. அன்பான நேயர்களே, வேர்க்கடலை என்று அழைக்கப்படுகிறது. இதில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. ஒரே வேர்க்கடலையில் 3 பருப்புகள் இருக்கக்கூடிய வேர்க்கடலை உள்ளது, 2 பருப்புகள் கொண்ட வேர்க்கடலை உள்ளது. என்னதான் நம்ம பல்வேறு வகை வேர்க்கடலை இருந்தாலும் இதில் 2 வேர்க்கடலை கொண்ட அற்புதமான நிலக்கடலை மிகுந்த நன்மை தருபவை. இதில் பல்வேறு வகையான புரதச்சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் உள்ளன. நம் பாரம்பரிய மருத்துவத்தில் நிலக்கடலையை நன்றாக தூய்மை செய்து எடுத்து செக்கில் இருந்து பிழியப்பட்ட எண்ணெயை நாம் பயன்படுத்த வேண்டும். நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், பல்வேறு வகையான சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெயை பயன்படுத்தினால் புற்றுநோய், மார்பக நோய் மற்றும் பல்வேறு வகையான நோய்கள் வருவதாக நவீன மருத்துவம் கூறுகின்றது. அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நாம் நிலக்கடலையை செக்கில் இருந்து பிழியப்பட்டு எண்ணெயை பயன்படுத்தி வந்தால் கொழுப்பு சத்து பூரணமாக நீக்கிக் கொள்ளலாம். பெண்களுக்கு வரக்கூடிய மலட்டுத்தன்மையை நீக்கிக் கொள்ளும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை பார்ப்போம். வேர்க்கடலை இருக்கக்கூடிய கொள்ளை என்று சொல்வார்கள். நிலத்தில் வேர்க்கடலை விளைகின்ற பொழுது அங்கு எலிகள் அதிகப்படியாக உற்பத்தி ஆகிவிடும். அவற்றிற்கு முக்கியமான காரணம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 2 ஜோடி எலிகள் வந்தவுடன் நிலக்கடலையை அளவிற்கு அதிகமாக சாப்பிட்டு இனப்பெருக்க மண்டலத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய ஆற்றல் இந்த வேர்க்கடலைக்கு உள்ளது. ஆகையால் மலட்டுத்தன்மையை நீக்கும். ஆகையால் பெண்கள் கண்டிப்பாக நிலக்கடலையை தாராளமாக பயன்படுத்தலாம். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு ஒரு பலம் தரும். மூட்டு பகுதியில் வரக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை தணிக்கும். மலமிளக்கியாக செயல்படும். குழந்தைகளுக்கு புரதச்சத்து, நார்ச்சத்து தரக்கூடிய அற்புதமான பொருள் என்பதால் நாம் 200 கிராம் அளவிற்கு நிலக்கடலையை நன்றாக நீரில் ஊற வைத்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கோதுமை, ஆங்கிலத்தில் வீட் என்று அழைக்கக்கூடிய கோதுமை நார்ச்சத்து மிகுந்த ஒரு அற்புதமான ஒரு பொருள். உடலுக்கு இளம் சூட்டுடன் இருக்கக்கூடிய தன்மையை தரும். சர்க்கரை நோயை அறவே தணிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. கோதுமையை தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு சத்து அதிகரித்து எல்லா வகையான தாதுக்களும் உயரும் என்பதால் நாம் 100 கிராம் அளவிற்கு கோதுமையை நீரில் ஊற வைத்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக முந்திரி. அன்பான நேயர்களே, பல்வேறு வகையான சத்துக்கள் கொண்ட தாது பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது. மேலும் இனிப்பு பொருளாக இருப்பதாலும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பப்படுவதாலும் நாம் நீரில் ஊற வைத்த 25 கிராம் முந்திரியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக செந்தேன். அன்பான நேயர்களே, தேனில் பல்வேறு வகைகள் இருப்பினும் நாம் செந்தேனையே பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் செந்தேன் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. தோல் நிறத்தை மாற்றா வண்ணம் பாதுகாக்கும். குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தேனை தினந்தோறும் உண்டு வந்தால் பல்வேறு வகையான நோய் எதிர்ப்பு சக்தியாக மாறி நமக்கு ஆரோக்கியம் தரும் என்பதாலும் இயற்கை வரப்பிரசாதமான இனிப்பு தன்மை இதில் இருப்பதால் நாம் செந்தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஏலக்காய், மிக சிறந்த கிருமி நாசினி. இதில் இருக்கக்கூடிய நறுமணம் மிகுந்த சுகந்தத்தை தரும். மூளை பகுதியை சுறுசுறுப்படைய செய்யும் மற்றும் தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்கள் நீக்கும் என்பதால் நாம் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் தனித்தனியாக வைத்துள்ளோம். இப்பொழுது இதிலிருந்து ஒவ்வொரு பொருளில் இருந்தும் தலா 25 கிராம் எடுத்து நாம் நிலக்கடலை பால் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். இப்பொழுது இந்த நிலக்கடலை பாலில் இருந்து நமக்கு பல்வேறு வகையான சத்துக்கள் கொண்ட பாலாக இது இருக்கின்றது. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து மற்றும் மிக சிறந்த மலமிளக்கியாகவும் இது செயல்படுகின்றது. ஒரு சிலருக்கு வரக்கூடிய கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கலை பூரணமாக தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பாலாக இது திகழ்கின்றது. இப்பொழுது இந்த பாலை எவ்வாறு நாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்முறையை பார்க்கலாம். நாம் தயாரித்து எடுத்து வைத்த 100 மில்லி அளவிற்கு இந்த பாலில் 2 தேக்கரண்டி அளவிற்கு செந்தேன் சேர்த்து கலக்க வேண்டும்.
அன்பான நேயர்களே, அற்புதமான முறையில் செந்தேன் சேர்த்த நிலக்கடலை பால் நமக்கு தயாராகிவிட்டது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் இந்த பாலை வாரத்திற்கு ஒரு முறை குடித்து வரலாம். அவர்களுக்கு மிக சிறந்த தேக ஆரோக்கியம் ஏற்பட்டு எல்லா வகையான புரத சத்துக்களும் அவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் அவற்றை பூரணமாக தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிலக்கடலை மூலிகை பாலை மிக எளிமையான முறையில் நாமே தயாரிக்கலாம். தயாரித்து குடித்து வரலாம். பல்வேறு வகையான நோய்களுக்கு இது ஒரு அருமருந்தாக விளங்குகின்றது. எலும்புகளுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை பானமாக இது திகழும். மேலும் நோய் உடையவர்களுக்கும் இதை பருகச் செய்யலாம். பிறருக்கும் இந்த மருத்துவ பயன்களை கூறி அவர்களையும் செய்ய சொல்லலாம். அன்பான நேயர்களே, இந்த மூலிகை பாலை, குறிப்பாக நிலக்கடலை மூலிகை பாலை பருகி நீங்கள் நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய அற்புதமான ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் உடலில் பலம் கூடுவதற்கும் ஓர் அற்புதமான தேங்காய்பால் ஒன்றை தயாரித்தோம். அதை எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்கிற செய்முறையும் பார்த்தோம். இப்பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் சிக்கல், ஒரு சிலருக்கு மாதத்திற்கு ஒரு முறை வரவேண்டிய, இயற்கை முறையில் வரவேண்டிய மாதவிடாய் 6 மாதத்திற்கு ஒரு முறை, 4 மாதத்திற்கு ஒரு முறை சிக்கலாகிவிடும். இவற்றால் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் உளைச்சல் ஏற்பட்டு பல்வேறு வகையான ரோகங்கள் ஏற்படும். இவற்றையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பூ சிவப்பு செம்பருத்தியினுடைய பூ. அடுத்ததாக மூங்கில் இலை. அன்பான நேயர்களே, மூங்கிலில் பல்வேறு வகைகள் இருக்கின்றன. காட்டு மூங்கில், சாதாரணமாக நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மூங்கில், பொன் மூங்கில், 3 வகை மூங்கில்கள் இருக்கின்றன. மூங்கில் இனத்தில் பல்வேறு வகையான நன்மைகள் இருக்கின்றன. சுமார் 60 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மிக அபூர்வ தன்மை மூங்கிலில் உள்ளது. அவ்வாறு பூத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசி மூங்கில் அரிசி. நரம்பு தளர்ச்சி, ஆண் தன்மையை அதிகரிக்க செய்யுதல், சப்த தாதுக்களுக்கும் ஒரு அற்புதமான மருந்தாக மூங்கில் அரிசி கிடைக்கின்றது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய பூவிலிருந்து பல்வேறு வகையான மருத்துவ பயன்கள் உள்ளடக்கிய ஒரு பொருளாக மூங்கில் பூ நமக்கு கிடைக்கின்றது. வளர்ந்த மூங்கில் மரத்திலிருந்து மூங்கில் உப்பு நமக்கு கிடைக்கின்றது. மேலும் மூங்கிலில் இருந்து புல்லாங்குழல் என்கிற கருவி செய்வதற்காக மூங்கில் பயன்படுகின்றது. இதில் இருக்கக்கூடிய இயற்கை தன்மை பல்வேறு வகையான நற்பலன்களை தரக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய உதிர சிக்கலை மூங்கில் இலை அறவே தீர்த்துவிடும் என்பதால் நாம் மூங்கில் இலைகளை சிறு சிறு துண்டுகளாக தூய்மையான நீரில் கழுவி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு பொருள் நெல் பொரி. அன்பான நேயர்களே, நெற்பொரி தாகம் தணிக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், மாதவிடாய் சிக்கலுக்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான பொருளாக கருதப்படுவதால் நாம் நெற்பொரியும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவை 3ஐயும் கொண்டு நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் காம்பு நீக்கி மகரந்தத்தோடு செம்பருத்தி பூவை சேர்க்க வேண்டும். அடுத்ததாக மூங்கில் இலை 5 கிராம், இறுதியாக நாம் நெற்பொரி 1 தேக்கரண்டி. அன்பான நேயர்களே, அற்புதமான மென்சுரேஷன் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக இர்ரெகுலர் பீரியட் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் சிக்கலுக்கு நாம் தீநீரை தயாரித்து விட்டோம். நமக்கு வேண்டிய அளவில் மூலிகை தீநீர் தயாராகி விட்டது.
அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, மிகவும் அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்த இந்த தீநீரை மாதவிடாய் சிக்கல் உள்ள பெண்கள் காலை வேளையில் வெறும் வயிற்றில் மாதத்திற்கு 3 முறை, 10 நாட்களுக்கு ஒரு முறை என்ற கணக்கில் மாதத்திற்கு 3 முறை காலை வேளையில் 25 மில்லி அளவிற்கு குடித்து வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு உடலில் ஒரு அளவிற்கு அதிகமாக போஷாக்கு ஏற்பட்டு மாதவிடாய் சிக்கல் முழுமையாக தீர்ந்துவிடும். மேலும் பெரும்பாடு என்கிற நோயும் அறவே தீர்ந்துவிடும். அன்பான நேயர்களே, எளிமையாக கிடைக்கக்கூடிய சிவப்பு செம்பருத்தி பூக்கள் மற்றும் மூங்கில் இலைகள், நெற்பொரியை கொண்டு அற்புதமான இந்த தீநீரை நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம். மேலும் நோய் உடையவர்களுக்கும் இந்த தீநீரை பரிந்துரை செய்யலாம். இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.